அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணவும், படித்ததை ஈஸியாக ரிவைண்ட் பண்ணி பார்க்கவும், புக்கில் இருக்கிற மொத்த டீட்டெயில்ஸையும் பாயிண்ட்ஸாக நோட் பண்ணி தொகுத்து வழங்கியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வாரம் வெள்ளிக்கிழமை அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பாடம் 4 இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம். அதில் தலைப்பு 4.4 கொரிய போர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கொரிய போர் பனிப்போரை மேலும் சூடுபிடிக்க வைத்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கொரிய போர் பனிப்போரை மேலும் சூடுபிடிக்க வைத்தது. ரெண்டாவது பாயிண்ட், கொரிய நாடு வடக்கு தெற்கு என இரு பிரிவுகளாக 1945 பிரிக்கப்பட்ட பின் உருவான இரு நாடுகளும் மறு ஒருங்கிணைப்பை வலியுறுத்தினாலும் அவ்வாறு ஒருங்கிணைத்த பின் உருவாகக்கூடிய நாட்டிற்கு தாமே சட்டப்பூர்வமாக ஆளும் உரிமை பெற்றவர் என்று வாதிட்டன. ரெண்டாவது பாயிண்ட், கொரிய நாடு வடக்கு தெற்கு என இரு பிரிவுகளாக 1945 பிரிக்கப்பட்ட பின் உருவான இரு நாடுகளும் மறு ஒருங்கிணைப்பை வலியுறுத்தினாலும் அவ்வாறு ஒருங்கிணைத்த பின் உருவாகக்கூடிய நாட்டிற்கு தாமே சட்டப்பூர்வமாக ஆளும் உரிமை பெற்றவர் என்று வாதிட்டன. மூணாவது பாயிண்ட், வடகொரிய அதிபரான 2ஆம் கிம் தென்பகுதி எதிரியாக கருதிய சிங்மென்ரைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முன்பே செயல்பட முடிவெடுத்தார். மூணாவது பாயிண்ட், வடகொரிய அதிபரான 2ஆம் கிம் தென்பகுதி எதிரியாக கருதிய சிங்மென்ரைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முன்பே செயல்பட முடிவெடுத்தார். நாலாவது பாயிண்ட், ஸ்டாலினின் பின்புலத்தில் ஜூன் 1950 அவர் படையெடுப்பை துவங்கினார். நாலாவது பாயிண்ட், ஸ்டாலினின் பின்புலத்தில் ஜூன் 1950 அவர் படையெடுப்பை துவக்கினார். ஐந்தாவது பாயிண்ட், கிம்மும் ஸ்டாலினும் இப்பிரச்சனையில் அமெரிக்க நாடு தலையிடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஐந்தாவது பாயிண்ட், கிம்மும் ஸ்டாலினும் இப்பிரச்சனையில் அமெரிக்க நாடு தலையிடும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆறாவது பாயிண்ட், இப்போர் 3 ஆண்டுகள் வரை நீடித்தது. இப்போரால் ஏற்பட்ட மனித உயிரிழப்பு எண்ணிக்கையில் அளவிட முடியாததாக இருந்தது. ஆறாவது பாயிண்ட், இப்போர் 3 ஆண்டுகள் வரை நீடித்தது. இப்போரால் ஏற்பட்ட மனித உயிரிழப்பு எண்ணிக்கையில் அளவிட முடியாததாக இருந்தது. ஏழாவது பாயிண்ட், இதனால் கொரிய மக்களுக்கு எந்த லாபமும் ஏற்படவில்லை. ஏழாவது பாயிண்ட், இதனால் கொரிய மக்களுக்கு எந்த லாபமும் ஏற்படவில்லை. அடுத்து 8வது பாயிண்ட், 3ஆம் உலக நாடுகள். 8வது பாயிண்ட், 3ஆம் உலக நாடுகள். இதில் 2 சப்டிவிஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 8.1, அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைமையில் கூடிய முதலாளித்துவ நாடுகள் உலக அரசியலில் 1ஆம் உலக நாடுகள் என்றும், சோவியத் நாட்டின் தலைமையில் கூடிய பொதுவுடைமை நாடுகள் 2ஆம் உலக நாடுகள் என்றும் அழைக்கப்பட்டன. 8.1, அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைமையில் கூடிய முதலாளித்துவ நாடுகள் உலக அரசியலில் 1ஆம் உலக நாடுகள் என்றும், சோவியத் நாட்டின் தலைமையில் கூடிய பொதுவுடைமை நாடுகள் 2ஆம் உலக நாடுகள் என்றும் அழைக்கப்பட்டன. 8.2வது பாயிண்ட், இவ்விரு பிரிவிலும் சேராமல் வெளியில் இருந்த நாடுகள் 3ஆம் உலக நாடுகள் என்று அழைக்கப்பட்டன. 8.2வது பாயிண்ட், இவ்விரு பிரிவிலும் சேராமல் வெளியில் இருந்த நாடுகள் 3ஆம் உலக நாடுகள் என்று அழைக்கப்பட்டன. இந்த 8.2 பாயிண்ட்ஸோட பாடம் 4 இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம் தலைப்பு 4.4 கொரிய போர் நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.